அப்பா என்னையா நீ அந்த பாடி கண்டிஷன் உன் கண்டிஷன் என்ன தெரியாம போய் மோதிட்டியா மாப்பிள உனக்கு அடி வாங்காம தூக்கமே வராதா மாப்பிள என்ன திருந்தவே இல்ல மாப்பிள அவ திமிரு அப்படியே இருக்குது மாப்பிள உனக்கு எத்தனை தடவை புத்தூர் கட்டு போடுறது அட வாப்பா வலி தாங்க முடியல ஒரு சரி வாடா ஒரு இளநீ கொடுங்க அப்பா. இந்த ஊர்ல உங்க மாப்பிளைய விட ரொம்ப பெரிய ஆளுமா. அடிதடி பண்றதுல இருந்து அரசியல்வாதி வரைக்கும் செல்வாக்குள்ள பெரிய கை. அம்மா எங்க கட்சி எம்எல்ஏக்களும் மந்திரிமார்களும் வந்தா இந்த வீட்டுல தான் தங்குவாங்க. நீங்களும் உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சு தங்குங்க. உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் நான் கூட இருந்து செஞ்சு தரேம்மா. ரொம்ப நன்றி. இதுல என்னமா இருக்கு? ஏய் அங்க மூட்டை தூக்கி வடக்கால போடுறா. இல்லை பள்ளிப்பா அங்க எடுத்துட்டு ஆடியோ சொல்லி திரியுவ. வாங்கண்ணே. அம்மா அண்ணன் வந்திருக்காங்க. அண்ணே வயக்காட்டு அறுப்புல 40 மூட்டை மிஞ்சிச்சுங்க. எப்படி மேக்கால தோட்டத்துல அறுபத்தம்னு வச்சுங்க கூலி எல்லாம் போக 100 மூட்டை மிஞ்சுங்க. அந்த கணக்குல நான் எப்ப தம்பி பாத்திருக்கேன். அதுக்காகத்தான் நீ அம்மாவா இருக்கீங்க. வா தம்பி. என் கல்யாணத்துக்கு தான் யாரையும் அழைக்க முடியாம போயிருச்சு. அதனால என்ன தம்பி, நீ எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வேன். எங்க இருந்தாலும் நல்லா இருப்பேன். வர திங்கக்கிழமை அப்பாவோட திவசம். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஏதோ ஐயர்களை வச்சு காரியம் பண்ணமாமா. பிரியா கர்ப்பமா இருக்கிறதுனால உங்களையும் தம்பியும் பண்ண சொல்லி அம்மா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த காரியத்தை நீங்க சொல்லி நாங்க செய்யறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கிறோம். யார் பாது? ஓ முத்துவா, வண்டி கொஞ்சம் ஓரடப்பா. இதை எடுத்துறேண்ணே. அம்மோ தம்பி யாருன்னு தெரியுதுங்களா? அவனும் ஒரு வகையில உங்களுக்கு மருமகன் தான். அதாம்மா உங்க மாப்பிள்ள சண்முகம் இருக்காரு. அவங்க அப்பா பெரிய கவுண்டரு, ஒரு வப்பாட்டி வச்சிருந்தாரு. அந்த அம்மாவுடைய மவன். Govans, You know? catch that boy. Akash, foreign return சொல்லி உனக்கு கல்தா கொடுத்தான்ல, 2 ஃபாரின் பாட்டில் அவன் குடும்பத்தை கிழிக்கிறேன் பார். ஹெல்ப் யூ. இனிமே ஜாக்கெட் ஹூக் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி பட்டன் வச்சுட்டீங்க. சரி வேண்டாப்பா. சரி நம்மளோட கல்யாணம் எத்தனை மாசமாச்சு? நடந்த பிரச்சனை நல்ல விஷயம் எல்லாம் மறந்து போச்சுல. ஆனா எங்க அம்மா மறக்கலையே. அது என்னமோ கர்ப்பமான 7வது மாசம் சீமந்தம் எல்லாம் பண்ணுமாமா. அதுவும் இந்த வீட்லயே வச்சு பண்ணணும்னு எங்க அம்மா ஆசைப்பட்டது. எங்க அம்மாவோட ஆசை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட்டுரு. ஊருக்குள்ள 4 பேர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? என்னடா வெளியூருக்கு போனா சூப்பரா ஒரு டிக்கெட்டை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, அதுக்கப்புறம் காலாகாலத்தில் நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் கண்டுக்காம இருக்கானே அப்படின்னு ஃபீல் பண்ணா நம்ம பேர் ரிப்பேர் ஆகி போயிரு. சரி ஊருக்குள்ள ஜனங்க 4 விதமா பேச செய்வானுங்க திண்ணில உட்காந்துட்டு.